கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் அவரை துதிக்கிறேன். அந்த கிருபை நம் மத்தியிலே பெருகுவதாக. பேசுகிற என் மேலும் கேட்கிற உங்கள் மேலும் தேவ கிருபை பெருகட்டும் பெருகட்டும் என்று சொல்லி தேவனுடைய கரத்தில் இந்த நேரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் சொல்லுகிறார், இதுவரை என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் ஒன்றையுமே கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபிக்கிறோம், நான் எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன், உபவாசம் பண்ணிட்டேன், ஆனாலும் காரியம் நடக்கலை அப்படின்னு சொல்கிறோம். திரும்ப ஒரு தடவை யோசித்து பார்ப்போம். எல்லா காரியத்தையும் சரியாக தேவனிடத்தில் கொண்டு போனோமா? சரியாக சொல்லி இருக்கிறோமா? மனம் நிறைய அவரிடத்தில் ஆண்டவரே என்று கெஞ்சி இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். அல்லது சில ஜபங்களை நாம் செய்திருக்கிறோமா என்று கூட நமக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பலாம். வீட்டிலே ஒரு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்த உடனே ஒரே சந்தோஷம். அவங்கள மாதிரி இருக்கு, இவங்கள மாதிரி இருக்கு, என்ன பேர் வைக்கலாம், இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, என்னெல்லாமோ நடக்கும், பேச்சு நடக்கும். விசுவாசிகளின் வீட்டிலே, தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகள் வீட்டிலே, அபிஷேகம் பெற்றவர்கள் மத்தியிலே ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதும் அதே சந்தோஷம், கொண்டாட்டம் எல்லாம் தேவைதான். ஆனால் எத்தனை விசுவாசிகள் நாம் கரங்களிலே குழந்தையை தூக்கி, ஆண்டவரே இதை கொடுத்தீர் ஸ்தோத்திரம், இந்த குழந்தையின் வாழ்க்கையிலே என்ன நடக்க வேண்டும், இவனுக்காக என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீர், எப்படி இவனை நடத்தப் போகிறீர், ஆண்டவரே இவனை நடத்துவதற்குரிய பலன் முழுவதையும் இந்த குடும்பம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே, அவனுடைய காரியங்கள் தடையில்லாமல் நடக்க வேண்டுமே என்று சொல்லி சொல்லி ஜெபிக்கிறோமா? இயேசு பிறந்த பொழுது யோவானுக்கு தூதன் காணப்பட்டு, யோசேப்புக்கு தூதன் காணப்பட்டு யோசேப்பை எச்சரிக்கிறான். என்ன எச்சரிக்கிறான்? இந்த குழந்தையை கொல்ல தேடுகிறார்கள், அதனால் தூக்கி கொண்டு நீ எகிப்திற்கு போய்விடு, நான் திரும்ப உன்னிடத்தில் சொல்லும் வரை நீ எகிப்திலே குழந்தையோடு இரு என்று சொல்லி. இயேசு பிறந்த பொழுது அவரை கொல்வது உலகத்தின் மனிதர்கள் போட்ட திட்டம், ஏரோதும் அவனை சேர்ந்தவர்களும் போட்ட திட்டம், அது பிசாசானவன் போட்ட திட்டம். அது ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு திட்டம் உண்டு. தேவனுடைய எச்சரிப்பு வேண்டும், தேவனுடைய நடத்துதல் வேண்டும். இயேசு எகிப்திற்கு மாத்திரமல்ல, அங்கிருந்து நாசரேத்துக்கு கொண்டு வரப்படுகிறார். அங்கேயும் எச்சரிக்கப்பட்டு புறம்பே விலகி கலிலேயா பக்கங்களிலே அவர் வளர்கிறார். அதன் பிறகுதான் அவர்கள் கடைசியாக வருகிறார்கள் நாசரேத்துக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இயேசுவை குறித்து பிசாசுக்கு இருந்த திட்டங்கள், மனிதருக்கு இருந்த திட்டங்களை தேவன் தூதர்களை அனுப்பி அனுப்பி எச்சரிக்க முடியுமானால், நம் வீட்டு குழந்தைகளையும் குறித்து, அவர்களை குறித்து பிசாசானவன் கையை வைக்க முடியாதபடி, அவனை குறித்து அவளை குறித்து மனிதர்கள் திட்டமிடாதபடி, பொறாமையின் ஆவி தாக்காதபடி, பல மனுஷ ஆவிகள் அவர்களை தாக்காதபடி தேவனால் எச்சரிக்க முடியும். தேவனால் திட்டங்களை நமக்கு கொடுக்க முடியும். தேவன் ஜப ஆவியை ஊற்றி அவர்களுக்காக ஜபிக்க வைக்க முடியும். பிரியமானவர்களே, நான் சரியாக ஜபிக்கிறோமா? நீங்கள் இதுவரை ஒன்றையும் கேட்கவில்லை என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஒரு காரியத்தை நம் பிள்ளைகள் வளர்ந்து வரும்போதே கேட்க, கொஞ்சம் வளர்ந்த பிறகு எந்த ஸ்கூல்ல சேர்க்கறதுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்காம கூட கொண்டு சேர்க்கறது, என்ன படிப்புன்னு கேட்காமலே படிக்க வைக்கிறது. கடைசியில் கடைசி நேரத்தில் ஏசப்பா இது சரியா, என்ன பண்றதுன்னு புலம்புறது. அப்படி அல்ல. ஆரம்பம் முதற்கொண்டே தேவனிடத்தில் கேட்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். யாக்கோபு தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது அதனால்தான் 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் எழுதுகிறார், நீங்கள் தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள். நீங்கள் உங்களுக்கு செலவழிக்கணும்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள். உங்களுக்கு தேவைகளை அது வேணும், இது வேணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லி தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள். அதனால் காரியம் சித்தி பெறாமல் இருக்கிறீர்கள். அதனால் உங்களுடைய ஜபத்திற்கு பதில் வராமல் இருக்கிறது என்று சொல்கிறார். தேவ காரியமாய், தேவ திட்டங்களை குறித்து கேட்காதபடி, தேவனுக்கு பிரியமான காரியங்களை கேட்காதபடி, மனம் போல வாழ்வதற்குரிய காரியங்களை கேட்கும் பொழுது அந்த காரியங்கள் நடக்கவில்லை என்று சொல்லி யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே திட்டவட்டமாக சொல்லுகிறார். அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புத்தகம் நாம் பல வேளைகளிலே தேவனுக்கு முன்னாக ஜெபம் பண்ணும் பொழுது எப்படி இருக்கிறோம் என்று சற்றே நான் சொல்ல முயற்சிக்கிறேன், தியானிக்க முயற்சிக்கிறேன். அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புத்தகம் 3வது அதிகாரத்தை திருப்புவீர்கள் என்றால், தேவாலய வாசலிலே தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிற இடத்திலே, தேவ மனிதர்கள் நடக்கிற இடத்திலே ஒரு சப்பானி உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவன் எல்லாரிடமும் கரத்தை நீட்டி பிச்சை கேட்பான்.
பார்க்கிறவர்களிடமெல்லாம் கரத்தை நீட்டுவான். அதுதான் அவனுடைய வாழ்க்கை. அவனால் நடக்க முடியாது, உட்கார்ந்திருந்து பிச்சை வாங்கி கொண்டு போய் சாப்பிடுகிறான். அந்த இடத்துல பேதுருவும் யோவானும் கடந்து வருகிறார்கள். அந்த சப்பானியை அவர்கள் பார்க்கும் பொழுது அவன் அவர்களை உற்று பார்க்கிறான், அவர்கள் அவனை உற்று பார்க்கிறார்கள். அவன் அவர்களை அப்படியே நிமிர்ந்து பார்க்கிறான். எதற்கு பார்க்கிறான்? இவங்க ஏதாவது தரமாட்டாங்களான்னு பார்க்கிறான். இது சப்பானித்தனம், இது அவனுடைய வாழ்க்கை. இது இப்படித்தான் அவனுடைய பிரேயர், அதுதான் அவனுடைய விண்ணப்பம். அவன் ஏதாவது தரமாட்டாங்களாங்கிறது அவனுடைய விண்ணப்பம். அது அங்க வெளியே வருகிறது. ஆனா அவங்க உற்று பார்த்து அவனுக்குள் இருக்கிற விசுவாசம் அவனை ரட்சிக்கும் என்று கண்டு அவனை எழுப்பி நடக்கும்படியா இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறார்கள். அது ஆமென்றும் ஆமேன் என்றும் ஆகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய இடத்துல தேவனுக்கு முன்னால் போய் உட்கார்றோம் சப்பானித்தனத்தோடு. என்ன கேட்கணும், எப்படி கேட்கணும்னு தெரியாம, எதை கேட்பது என்று தெரியாமல், சரியாக கேட்க தெரியாமல், நமக்கு ஒண்ணுதான் தெரியும், அது வேணும், இது வேணும், அது வேணும், அது வேணும், அது வேணும். அவனும் கேட்கறான், கையை நீட்டி ஏதாவது கிடைக்குமா, இதுதான் அவனுடைய விண்ணப்பம். இப்படித்தான் நம்முடைய விண்ணப்பம் பல வேளைகளிலே அமைந்து விடுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு சமாரிய ஸ்திரீ தண்ணீர் எடுக்க வரும்பொழுது கிணற்றண்டையிலே இயேசு உட்கார்ந்திருக்கிறார். அவளோடு பேசுகிறார். எனக்கு கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணீர் தாய் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்றார், நான் சமாரி எப்படி நீர் யூதன் எப்படி என்கிட்ட கேட்கலாம், உங்களுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, நீங்க வாங்கி குடிக்க மாட்டீங்களே அப்படிங்கிறாங்க. அப்போ இயேசு சொல்லுகிறார், உனக்கு தாகம் எடுக்காமல் இருக்கும்படி ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர் நான், அதை நீ அறிந்திருந்தால் தண்ணீரை தருவாயே என்று. ஜீவ தண்ணீரை தாகம் எடுக்காது, நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் எடுக்காதுங்கிறாரு. அவளுக்கு புரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். என்னது? அவளுடைய வாழ்க்கை மோசமான வாழ்க்கை. 5 பேரோடு இருந்து 5 பேரும் கணவன் இல்லைன்னு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இப்போது இருக்கிறவனும் அவளுக்கு கணவன் இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கையுடையவள் ஊருக்குள்ள நடமாடுனா எங்க வீடுகள்ல இருந்து எல்லாரும் நாசமாய் போவார்களோ என்று சொல்லி எல்லாரும் அவளை பார்த்து பயப்படுவாங்க, எல்லாரும் அவளை திட்டுவாங்க, எல்லாரும் மோசமா பேசுவாங்க. அதனால மத்தியானம் எல்லாரும் தூங்குற வேலையா பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க, மெதுவா கிணத்துக்கு தண்ணி எடுக்க வருவாங்க. அதனால ஏசப்பாட்ட அந்த இடத்துல உட்கார்ந்துருந்த ஏசப்பாட்ட என்ன கேட்கிறாங்கன்னா, நான் இங்கே தண்ணீர் மொண்டு உள்ள வராமல் இருக்கும்படி, வாட் ஃபார் ஷீ இஸ் ஆஸ்கிங், எதற்காக ஜீவ தண்ணீரை கேட்கிறார்கள்? நான் இங்கே தண்ணீர் மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி, என்னை அருவருக்கிறார்கள், என்னால் நடமாட முடியாது, எனக்கு தாகம் எடுக்காமலும் நான் தண்ணீர் மொண்டு கொள்ள இங்கே வராமலும் இருக்கும்படி எனக்கு அந்த தண்ணீரை தாருங்கள் என்று கேட்கிறாங்க. இப்படித்தான் நம்முடைய ஜெபம் இருக்கிறது. ஜீவ தண்ணீரானவர், ஜீவ ஊற்றானவர். அவர் விசுவாசிக்கிறவர்கள் எவர்களும் அவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்படும், நதிகளை போல புறப்பட்டு ஓடும். உலகத்தை ரட்சிக்கும்படியான வல்லமையை ஆண்டவர் இன்றைக்கு விசுவாசிகளுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த ஜீவ தண்ணீரை குறித்து அவள் அறிந்ததெல்லாம் இங்கே நான் வந்து தண்ணி எடுக்க வர மாதிரி இருக்கிறதுக்கு கொஞ்சம் தந்துருங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்படித்தான் நம்ம பல வேளைகளில் நம்முடைய ஜெபமும் உலக பிரகாரமாய் இந்த தேவையை சந்திச்சிட்டிங்கன்னா, ஆண்டவரை இதை தந்துட்டீங்கன்னா, நம்ம அதற்கு மேலே நம்முடைய ஜெபம் ஜீவ தண்ணீருக்கோ நித்திய ஜீவனுக்கோ நம்மை ரட்சிக்கிறவரை நோக்கியோ நம்மை அபிஷேகிக்கிறவரை நோக்கியோ நம்ம ஜெபம் போகாமல் இருக்குமானால் பரிதபிக்கப்பட வேண்டியவர்கள் நாம். பிரியமானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்திலே ஆண்டவர் லாசருவை எழுப்ப போவோம், நித்திரையா இருக்கிறான்னு சொன்னா தோமா ஆமா நம்ம எல்லாருமா போய் அவனோடு மறிக்க போவோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சீஷர்களுக்கெல்லாம் வேடிக்கையா இருக்கு, எல்லாருமா சேர்ந்து மறித்து போனவனே எழுப்ப போறார், நித்திரையா இருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட போறாங்க. அங்க போனா எதிர்கொண்டு வந்த மார்த்தாளும் என்ன சொல்றாங்க, ஆண்டவரே உன் சகோதரன் மரித்தாலும் பிழைத்திருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவங்க சொல்றாங்க, எழுந்திருப்பான், உயிரோடு எழுந்திருப்பான், மரித்தாலும் உயிரோடு எழுந்திருப்பான். திட்டவட்டமா தான் செய்ய போறத அழகா 2 வார்த்தையில சொல்றாங்க. அவன் எழுந்திருப்பான், உயிரோடு எழுந்திருப்பான். அவங்க என்ன சொல்றாங்க, ஆமா கடைசி நாள்ல எல்லாரும் எழும்பும்போது சத்தியம் அவர்களுக்கு தெரியும். கடைசி ஆண்டவரிடம் உபதேசத்தை நன்றாக கேட்டிருக்கிறார்கள். கடைசி நாளிலே எல்லாரும் எழும்பும் பொழுது என் சகோதரன் எழும்புவான் என்று சொல்லி சத்தியத்தை ஆண்டவர்கிட்டே சொல்லுகிறார்கள், சத்திய வசனத்தை ஆண்டவருக்கே சொல்லுகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு அவன் உயிரோடு எழுந்திருப்பான் என்று சொல்லி. மரியாளும் கூட வந்துட்டு என்ன சொல்றாங்க, நீங்க இங்க இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. அவ்வளோ புரிஞ்சிருக்கே, அப்பா நீங்க வந்துட்டீங்களே என் சகோதரன் எழும்ப மாட்டானான்னு 2 பேருமே கேட்கல. பிரியமானவர்களே, சரியான ஜெபம், தேவையான விண்ணப்பம்,
அது நடக்குமா நடக்காதா? ஆண்டவர்கிட்ட சரியாய் விண்ணப்பத்தை வைக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தில் மறுரூப மலையில பார்க்குறோம். பேதுரு எல்லாரையும் பார்த்த உடனே என்ன கேட்கிறார் தெரியுமா? பேசாம இங்கே கூடாரம் போட்டுருவோம். ஆண்டவர் உங்க 3 பேருக்கும், தனக்கெல்லாம் கேட்கல, அவங்க 3 பேருக்கு மோசே, எலியா, ஏசப்பாவுக்கு கூடாரம் போட்டுறேன். ஏன் தெரியுமா? கீழே போனா பிரச்சனை, ரோமர்கள் அடிக்க வருவார்கள், பரிசேயரும் சதுசேயரும் விரட்டுவார்கள், வேதப்பாரர்கள் நொறுக்குவார்கள். இது எல்லாத்தையும் தப்பிட்டு பேசாம அங்கே கூடாரம் போட்டுருவோம். நாமும் தப்பித்துக் கொள்வதற்கு, எங்கேயாவது ஒளிந்து கொள்வதற்கு நம்மை குறித்த திட்டம் வேறு ஒன்றாக இருக்கும். தேவனுடைய சித்தம் எது என்று அறியாமலேயே தேவன் ஜீவ தண்ணீரை கொடுக்க விரும்புகிறார். அறியாமலே தேவன் எழுப்பிவிட விரும்புகிறார். சப்பானித்தனத்திலிருந்து அறியாமலே நாம் மறுரூபத்தை பார்த்து அவர்கள் பலப்பட வேண்டியவர்கள். அறியாமலே அவரிடத்தில் கேட்கிறார், இங்கே கூடாரம் போட்டு இங்கே இருந்து விடுவோம் என்று சொல்லி கர்த்தர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். நம்மை குறித்த திட்டங்கள் அவருக்கு உண்டு. ஒவ்வொருவரை குறித்த திட்டங்களும் அவருக்கு உண்டு. அதை நிறைவேற்றும்படியாய் காத்திருக்கிற தேவனிடத்தில் போய் என்ன 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 கேட்குறோம்? சப்பானித்தனமா ஏதாவது தாங்க, இதை தந்துருங்க, இல்லைன்னா ஆண்டவரை இங்கேயே பேசாமல் உட்காந்துருவோம், இங்கே இந்த வீட்டுக்கு போனால் கொஞ்சம் நல்லா இருக்கு, எந்த வீட்டுக்கும் போகாதீங்க, எங்கேயும் போகாதீங்க, இருக்கிற இடத்துல, துன்பம் நிறைந்த இடத்துல, வேதனை நிறைந்த இடத்துல, ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிற இடத்துல நின்று தேவனிடத்தில் பேசுவோம். ஆபிரகாம் எப்பொழுது ஆண்டவரை பார்த்தாலும், ஆதியாகமம் 15 பாருங்க, ஆண்டவரை பார்த்த உடனே பேசும்போதே நான் உனக்கு பெரிய பலன் கேடகம்லாம் சொன்ன உடனே அழகா கேட்பாரு, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். யாக்கோபு தூதரை புட்டித்து கொண்டு சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் உம்மை விட்டவே மாட்டேன், ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்ளுகிறார். நம்முடைய ஜெபம், ஆண்டவரே என் பிள்ளைகளை ரட்சித்தால் ஒழிய நான் விடுவதில்லை, ஆண்டவரே அபிஷேகித்தால் ஒழிய விடுவதில்லை, கர்த்தாவே நீங்க எப்படியாவது என் வீட்டை பூரணப்படுத்துங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபைகளினாலே நிரப்புங்க என்று கேட்க வேண்டிய நாம் ஏதாவது போடுங்க. அதிலேயே நம்ம ஜெபம் நின்று விடாத படிக்கு எதை கேட்பது என்று யோசித்து தேவனுடைய சமூகத்தை உற்று பார்ப்போம். ஒரு வினாடி, என் ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற சூழ்நிலை வேதனை நிறைந்ததாக இருக்கிறபடினாலே வேறு எங்காவது கூடாரம் போட்டு விடலாமா என்று நாங்கள் யோசித்திருக்கக்கூடும். ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற சூழ்நிலை இல்லாமையினால் இருக்கிறபடினாலே ஆபிரகாமை போல கேட்க தெரியாமல், யாக்கோபை போல கேட்க தெரியாமல், தகப்பனை நாங்கள் தவறாக ஏதாவது தாங்க, எனக்கு எப்படியாவது விடுதலை கொடுங்க அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருக்கலாம். என் தேவனே, ஜெபிக்க தெரியாத எங்களுக்கு, சரியாக கேட்க தெரியாத எங்களுக்கு கர்த்தருடைய கிருபை ஊற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எதை கேட்பது, எப்படி கேட்பது என்று கர்த்தர் கற்றுத்தாரும். உம்முடைய சித்தத்தின்படி எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறும்படியாய் கர்த்தருடைய கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்ள கர்த்தர் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவீராக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரன் மேலும், ஒவ்வொரு சகோதரி மேலும், இவ்வளவு நாளும் நான் என்ன ஜெபித்தேன், இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அமர்ந்திருந்து யோசித்து உம்முடைய சமூகத்தை பற்றி கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தூக்கி எடுமப்பா, இந்த சப்பானித்தனத்திலிருந்து ஒவ்வொருவரையும் தூக்கி எடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உமக்கு ஆசீர்வாதமாக, உலகத்திற்கு ஆசீர்வாதமாக மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.